நமஸ்தே பச்சோ, நைஸ் டு மீட் யூ ஆல் அகெயின். சில பேர் வந்து ஸ்திரீ சிக்ஷா நிபந்த் பேப்பர் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்திரீ சிக்ஷா இந்த எஸ்ஸேயோட ஷார்ட் எஸ்ஸே எப்படி எழுதலான்னா, ஃபஸ்ட்டு ஸ்திரீ சிக்ஷா அப்படின்னா உமன்ஸ் எஜுகேஷன். ஸ்திரீனா உமன், சிக்ஷானா எஜுகேஷன். இதுக்கான பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். Okay, first is Bhumika. Bhumika means introduction. Stree, woman பத்தி எழுதணும். Shiksha, education பத்தி எழுதணும். Next, Stree Shiksha. Next, woman education பத்தி எழுதணும். நெக்ஸ்ட்டு சமானதா, ஈக்குவாலிட்டி பற்றி எழுதணும். உபசன்ஹார், கன்க்ளூஷன். அவ்வளோதான். இந்த 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ பூமிகா பார்க்கலாம். பூமிகா इंट्रोडक्शन. दुनिया के सारे जीव जंतुओं में, दुनिया वर्ल्ड இருக்கிற எல்லா जीव जंतु எல்லா லிவிங் திங்ஸ்லேயும் हम नर और मादा दोनों को देख सकते हैं. नाम नर मादा, नरना मेल, मादाना फीमेल. सो இது ரெண்டையும் நம்ம எல்லா அனிமல்ஸ்லேயும் பார்க்க முடியும். हर प्राणी में नर और मादा का समान अधिकार है. எல்லா அனிமல்ஸ் கிட்டேயும் நர் மாதா மேல் ஃபீமேல்குள்ள சமான அதிகாரம், ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்திரீ, உமன் பற்றி எழுதணும். मानव के जीवन में स्त्री का स्थान काफ़ी महत्वपूर्ण है. मानव के जीवन में ह्यूमनोட லைஃப்பில் ஸ்திரீயோட ஸ்தான், ஸ்திரீயோட பிளேஸ் काफ़ी महत्वपूर्ण है, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா ஸ்திரீ के बिना मानव जाति ही नहीं है. உமன் இல்லைன்னா இந்த ஹியூமனே இல்லை. உமன் வந்து ஒரு குழந்தைக்கு பர்த் கொடுத்தாதான் இன்னொரு ஹியூமன் ஜென்ரேஷன் வரும், இல்லைன்னா ஜென்ரேஷன் வராது. ஸோ ஸ்திரீ கே பினா மானவ் ஜாதி ஹி நஹி ஹே. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஷா வந்து நீங்கள் நார்மல் காமனாக எஜுகேஷன் பற்றி மட்டும் 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். शिक्षा हर बच्चे का जन्म सिद्ध अधिकार है. हर बच्चे का हर एव्री चाइल्डोட ஜன்ம சித்த அதிகார், பர்த் ரைட். அது எல்லா குழந்தைகளுக்குமே ரைட்ஸ் இருக்குது எஜுகேஷன் गेट வாங்கிறதுக்கு. शिक्षा मानव जीवन में बहुत ज़रूरी है. மாணவனோட லைஃப்பில் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ज़रूरीனா இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்திரீ शिक्षा பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க, உமன் एजुकेशन பற்றி. पुराने भारत में स्त्री को शिक्षा पाने का संपूर्ण अधिकार था. पुराने भारत ना ओल्डन डेज, इन ओल्डन इंडिया ஸ்திரீக்கு, உமனுக்கு எஜுகேஷன் கெட் பண்ணுற ஒரு சம்பூர்ண கம்ப்ளீட் ரைட்ஸ் இருந்துச்சு. அவங்க நினச்சது படிக்கலாம், கற்றுக்கலாம். இன் ஓல்டன் இண்டியா. பீச்னா இந்த ஓல்டன் இண்டியாவுக்கும் இப்போ மாடர்ன் இண்டியாவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அதுதான் பீச். அப்போ வந்து காலம் மாறிடுச்சு, பதல்கையா, சேஞ்ச் ஆகிடுச்சு. நாரிக்கு ஸ்திதி காஃபி அச்சி நஹி தி. அப்போ வந்து உமன்ஸோட சிச்சுவேஷன் அவ்வளோவா நல்லாவா இருந்ததில்லை. एक शिक्षित माता अपनी संतानों को सही रास्ता दिखा सकती है. நம்ம எதுக்கு ஸ்திரீக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சிக்ஷித்தம்மா, ஒரு எஜுகேட்டட் அம்மா தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல டைரெக்ஷன் காட்டுவா அப்படின்னு எழுதிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து சமானதா. சமானதா மீன்ஸ் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி பற்றி எழுதுங்க. नर और नारी में समानता लाने में स्त्री शिक्षा का प्रमुख हाथ है. ஒரு மேல் ஃபீமேல் இவங்க 2 பேருக்கு மிடில் வந்து நம்ம சமானத்தை, ஈக்குவாலிட்டி எடுத்துகிட்டு வரணும்னா ஸ்திரீக்கு பிரமுக் ஹாத் ஹே. இங்கே ஸ்திரீ சிக்ஷாவோட இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து நல்லா எஜுகேட்டடாக இருந்தா அப்படின்னா அவள் வந்து எல்லாமே தெரிஞ்சுப்பா. மோஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிட்டு அவள் தன்னோட காலே அவள் நிற்பா. தன்னோட ப்ராப்ளம்ஸை வந்து அவளே சார்ட் அவுட் பண்ணிப்பாள்.
शिक्षित नारी सामाजिक कुप्रथा मीन्स एविल्स சமாஜத்தில் இருக்கிற நாரிக்கு அப்போஸாக இருக்கிற சில எவில்ஸ்கள் என்னன்னா டௌரி பிரச்சனை, அவளுக்கு ஃபிசிக்கலாக கஷ்டம் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி எவில்ஸ்லேருந்து அவள் வந்து சேவ் ஆகலை, பச் சக்தி சேவ் ஆகலை. ஏன்னா அவளுக்கு அவேர்னஸ் இருக்கும் அதை பற்றி. ஸோ அதனால் नेक्स्ट उपसंहार कंक्लूजन, नारी को शिक्षा का अधिकार देना हमारा सामाजिक कर्तव्य है. வுமென்ஸுக்கு எஜுகேஷன் ரைட்ஸ் கொடுக்கறது நம்ம எல்லாரோடைய கர்த்தவியம், எல்லாரோடைய டியூட்டி, நம்ம எல்லா சிவில்ஸோட டியூட்டி. தபி கல்க சமாஜ் பிரகாஷ்மய் ஹோகா. அப்போது நம்ம அப்படி எஜுகேஷன் கொடுத்தோம் எல்லா நாரிக்குமே அப்படின்னா கல்க சமாஜ்னா நாளைக்கு யோட சொசைட்டி, டுமாரோ சொசைட்டி பிரகாஷ்மய் ஹோகா, பிரைட்டன் ஆகும்னு எழுதிக்கலாம். धन्यवाद बच्चों. If you have any doubt, you can message me in comment section. Thank you.